إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முஃமினாக இருந்து மார்க்கத்திற்கு இணக்கமான நல்ல செயல்கள் செய்தால் அவர்கள் இவ்வுலகத்தில் தூய வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு தூய்மையான வாழ்க்கையை நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நல்லா வாழ வைக்கிறேங்கிறது வேற. எனக்கு யார் அடிப்பணிந்தார்களோ அவர்களை நான் நலமுடன் வாழ செய்வேன். என்னை யார் அடிப்பணிந்தாங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன், வசதி வாய்ப்போடு வாழ வைப்பேன். என்னுடைய கட்டளைகளை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு நான் கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பேன். இதெல்லாம் வேற. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹயாத்தன் தையிபா, அவங்கள நான் ரொம்ப தூய்மையாக வாழ வைப்பேன் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த சிறப்பாக வாழ்றது, கண்ணியமாக வாழ்றது, வசதி வாய்ப்போடு வாழ்றது, இதெல்லாம் தாண்டி இந்த தூய்மையான வாழ்க்கை கிடைக்கிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்போ இந்த தூய்மையான வாழ்க்கைனா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து உயர்வாக வாழ வைப்பது ஒண்ணு, அதே போன்று அல்லாஹ் அதே கண்ணியத்தை ஏற்படுத்தி அவரை தூய்மையாக வாழ வைப்பான். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, உயர்வை கொடுப்பது, பொருளாதாரத்துல கண்ணியத்தை கொடுத்து ஒருத்தர் அல்லாஹ் பெரிய ஒரு அளவுக்கு வாழ வைக்கிறதெல்லாம் அவருடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கும். ஆனால் ஒருவரை அல்லாஹ் தூய்மையாக வாழ வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுதான் ஈமான், இறையச்சத்தோடு இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூய்மையான வாழ்க்கை அல்லாஹ் யாரு கொடுப்பானா, யார் அல்லாஹ் மீது இறை நம்பிக்கையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தூய்மையான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மார்க்கத்திற்கு இணக்கமான நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக ஒருவர் என்ன செய்வார், அல்லாஹ்விடத்துல ஹயாத்தன் தையிபா, தூய்மையான வாழ்க்கையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய விருப்பப்படி ஒருவர் வாழ்வதன் மூலமாக ஹயாத்தன் தையிபா, அவருடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக அவர் அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய கடமைகளை கட்டளைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி எப்பொழுது அவர் நிறைவேற்றுறாரோ, அதுல அல்லாஹ்வினுடைய கடமையையும் கட்டளையை நிறைவேற்றும் பொழுது அதுல கூட்டே இருக்கக்கூடாது, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்போ அல்லாஹ்வினுடைய கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்றுவதை எவர் முழுமையாக பின்பற்றாரோ ஹயாத்தன் தையிபா, அவருக்கு தூய்மையான வாழ்க்கை கிடைக்கும். எப்போது ஒருவர் பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாரோ ஹயாத்தன் தையிபா, அவருக்கு அல்லாஹ் தூய்மையான வாழ்க்கையை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல மார்க்கத்திற்கு இணக்கமான செயல், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்குரிய ஒரு செயல், அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய செயல், இந்த மூணுமே இந்த குர்பானிக்குள்ள வந்து நின்று, இந்த மூன்று நிலைகளும் ஒரு இபாதத்துல ஒண்ணு சேருது அப்படின்னு சொன்னா அது குர்பானில வந்து நின்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது, அதை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். எவர் குர்பானிக்காக வேண்டி செலவு செய்கின்றாரோ அந்த செலவை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எவர் குர்பானிக்காக வேண்டி என்ன செய்யறாரு, எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு செலவு பண்றாரோ அவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த குர்பானி இருக்குது, அது ஆக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு அமல். மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒருவர் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிச்சாகும்.
அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான அதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம் தேடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில இவர் மகிழ்ச்சி அடைவாரு. யாரு? இவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இந்த மனிதருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை இவருக்கு கிடைக்கும், இந்த மனிதருக்கு கிடைக்கும். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எவர் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து குர்பானிக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ, குர்பானி கொடுத்தாரோ, இவர் நாளை வறுமை நாளில மகிழ்ச்சி அடைவாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவர் எந்த பிராணியை அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்தாரோ, இவர் எந்த பிராணியை அல்லாஹ்வுக்காண்டி குர்பானி கொடுத்தாரோ அந்த பிராணி நாளைக்கு இவரை பாதுகாக்கும். எதுல இருந்து? சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை கடப்பதற்கு அது பாதுகாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அந்த பாலத்தை கடந்து போறது ஒரு சோதனையான ஒரு விஷயம், அது ஒரு பெரும் சோதனையான ஒன்று. அதனாலதான் இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை கொடு என்பதாக நம்ம கேட்போம். அப்போ அது சோதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த நேரத்துல எவர் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த குர்பானியை நிறைவேற்றினாரோ அவரை அது பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஷைத்தானை பற்றி பெருமானார் சொல்றாங்க. ஷைத்தான் ஒரு இபாதத்திலிருந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அதை ரொம்ப இலகுவாக கெடுப்பான். அதுல இந்த குர்பானியினுடைய விஷயத்துல ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய படைகளை அனுப்புவது மட்டும் அல்லாம, மக்களை வழிகெடுக்கிறது, அதனுடைய படைகளை அனுப்புறது மட்டும் அல்லாம குழப்பத்தை ஏற்படுத்துவான். எதுல? உள்ளத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். குர்பானி, உம்ரா செய்தல், ஹஜ்ஜி செய்தல், இது போன்ற கடமைகளை நிறைவேற்றும் பொழுது இதெல்லாம் பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்கள். மற்ற இபாதத்தெல்லாம் உடலை வருத்தி செய்யக்கூடியது, அது நம்மளால முடியும். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், அது நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது. ஆனா இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்டது. எதுங்க? உம்ரா, ஹஜ்ஜி, குர்பானி கொடுக்கிறது, இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட இந்த இபாதத்துகளை ஒரு அடியான் செய்யும் பொழுது அவன் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக மாறான், அவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக மாறான். அதனால ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான், கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவான், வறுமையினுடைய பயத்தை காட்டுவான். அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா இந்த குர்பானியை கொடுத்துட்டோம், இந்த குர்பானிக்காக வேண்டி நம்ம இவ்வளவு செலவு செஞ்சோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும், நம்ம நெருக்கடி வந்துருமோ, இந்த பணம் செலவாயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று சொல்லக்கூடிய வறுமையினுடைய பயத்தை ஷைத்தான் குழப்பமாக ஏற்படுத்துவான். அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் குடும்பங்களில் சில பிரச்சனைகளை உருவாக்குவான், குடும்பங்கள்ல பிரச்சனையை உருவாக்குவான். நல்லா இருந்துகிட்டு இருக்க மனைவி சொல்லுவா, திடீர்னு வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம், இந்த ஒரு வருஷம் விடுங்க, இல்ல சிரமமா இருக்குது என்பதாக சொல்ல வைப்பான். இல்ல வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய இவரை என்ன செய்வாரு, நம்ம இந்த வருஷம் விட்டுருவோம், அடுத்த வருஷம் கொடுத்தா என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை, ஒரு குழப்பத்தை உள்ளத்துல ஏற்படுத்துவான். இதற்கு இடம் அளிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துல்ஹஜ் பிறை 10வது நாளில் ஒரு அடியான் செய்யக்கூடிய செயல்களிலே, அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது அன்னைக்கு கொடுக்கக்கூடிய குர்பானி தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் என்பதாக எண்ணினால், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நாளையில் நீங்கள் குர்பானியை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நாளையில் கொடுப்பதை விரும்புகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த பிராணியை நாம குர்பானி கொடுக்கிறோமோ சகோதரர்களை, அந்த பிராணி நாளை மறுமை நாளையில கொம்புகளோடு இவருக்காக வேண்டி பாவத்திற்கு சாட்சி சொல்லும், இவருக்காக வேண்டி நன்மைக்கு துணையாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் ஒருவர் குர்பானியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே அல்லாஹ் விட்டுறது கிடையாது. அல்லாஹ் அவருக்கு 2 விஷயத்தை கொடுக்குறான். அல்லாஹ் அவருக்கு 2 விஷயத்தை கொடுக்குறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, அவருக்கு அல்லாஹ் அந்த செலவு செய்ததின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்குறான். அந்த குர்பானிக்காக வேண்டிய ஒரு செலவு செய்தாரு, அந்த செலவின் மூலமாக நன்மையையும் உலக வாழ்க்கையில ஒரு நல்ல லாபத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துறான். ஹஜ்ஜு செய்தவர் எப்படி ஏழையாக மாட்டாரோ அதே போன்று குர்பானியை கொடுக்கக்கூடியவர் ஒருபோதும் வறுமையில மாட்டிக்க மாட்டார். நல்லா நம்ம கவனமா இருக்கணும்.
குர்பானி வருஷம் வருஷம் அல்லாஹ்விற்காக ஒருத்தர் குர்பானி கொடுத்தாருன்னா அவருக்கு எந்த நிலையிலுமே அல்லாஹ் வறுமையை கொடுக்க மாட்டான். அவருக்கு அல்லாஹ் அதிலிருந்து இரட்டிப்பாக ஆக்கி தருவானே தவிர அது வந்து குறைவு ஏற்படாது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருடைய குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்துகிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். யார் குடும்பங்கள்ல யார் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானியை நிறைவேற்றுறாரோ அவருக்கு அவருடைய குடும்பங்களில் அல்லாஹ் அமைதி ஏற்படுத்துறான். சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி அவருடைய குடும்பத்துல கிடைக்குது. இதுதானே முக்கியம். இந்த குடும்பங்களில் அமைதி, ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தருக்கு சக்கீனத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. இந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு